காரி துப்பின கரடி கூட பார்த்திருக்கேன். ஆனா கஞ்சா அடிச்ச கரடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். 1985ல ஒரு நாள் நைட்டு அமெரிக்காவை சேர்ந்த ஆண்ட்ரூ தார்டன் அப்படின்ற ஒரு எக்ஸ் போலீஸ்மேன் ஒரு ஸ்மக்லிங் ஆபரேஷனை பிளான் பண்றான். என்னன்னா ஒரு பிளான்ல கொக்கைன் பாக்கெட்ஸ் கடத்திட்டு போய் ஒரு இடத்துல டிராப் பண்ணணும். அவனோட கேங் வந்து அதை கலெக்ட் பண்ணிப்பானுங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னா அந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுது. அவன் போன பிளேன் ஓவர்லோட் ஆகி வேற வழியே இல்லாம அந்த கொக்கைன் பாக்கெட்ஸ் எல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியாலேயே போட்டுட்டு அந்த ஸ்மக்லர் பிளேன்ல இருந்து ஜம்ப் பண்றான். பட் ஆனா பேராஷூட் ஓப்பன் ஆகாம அவன் அங்கேயே செத்துறான். நெக்ஸ்ட் டே போலீஸ் வந்து அந்த பாடி அவரோட திங்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு ஏதோ ஒரு பயங்கரமான ஸ்மக்லிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் சர்ச் பண்றாங்க பயங்கரமா. அப்பதான் நிறைய கொக்கைன் பாக்கெட்ஸ் ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. பக்கத்துலயே ஒரு கருப்பு கரடி செத்து போய் கிடக்குது. இந்த கரடி பையன் என்ன பண்ணிட்டானா அந்த கொக்கைன்ஸ் எல்லாம் ஃபுட்டுன்னு நினைச்சு கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அப்படி கன்சியூம் பண்ணதுல ஓவர் டோஸ் ஆகி கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஹார்ட் எல்லாமே ஆர்கன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி பிரெயின் அஃபெக்ட் ஆகி செத்து போச்சு. அலங்கார பந்தலிலே இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த கிசால சேர்த்த கரடியை ப்ரிசர்வ் பண்ணி யூஎஸ்ல இன்னுமே கெட்டுங்கி ஃபன்மான்னு ஒரு இடத்துல டிஸ்பிளேக்கு வச்சிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி 2023ல கொக்கைன் பியர்னு ஹாலிவுட் ஒரு மூவி வந்திருக்கு.